உங்களுடைய பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? சார் என்னுடைய பேர் மிஸ்டர் கே புருஷோத்தமன். ஆ. நான் கடலூர் மாவட்டம் விருதாசலத்துலேருந்து வரேன். என்னுடைய நான் வந்து எலக்ட்ரீஷியன் ட்ரேடு, ஒயர்மேன் ட்ரேடு அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இபி 3லையுமே செலக்ட் ஆயிருந்தேன் சார். ஓகேங்க. அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். நீங்க எடுத்திருக்கிறது என்ன? நான் எலக்ட்ரீஷியனில் 5th ரேங்க் ஓவரால் ரேங்க்கு, ஓகே. ஒயர்மேனில் 9th ரேங்க் ஓவரால் ரேங்க் சார். ஓகே. நீங்க எடுத்திருக்கிறது இப்போ நான் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் எலக்ட்ரீஷியன் அண்டர் எம்ப்ளாய் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துருக்கிறேன் சார். ஓகேங்க. இப்போ இந்த தேர்வு எழுதணும்னா என்ன படிப்புகள்லாம் படிச்சிருக்கலாம்? இந்த தேர்வு எழுதணும்னா பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கலாம். ஓகே. எய்தர் அப்படி இல்லைன்னா டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐடிஐயில் எலக்ட்ரீஷியன் ட்ரேடு எடுத்துருக்கலாம், இல்லை ஒயர்மேன் ட்ரேடு எடுத்துருக்கலாம். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, வேற எந்த இதுவும் தேவையில்லை சார். ஏஜ் லிமிட்டு நீங்கள் எந்த கேட்டகரி வேணாலும் ஒன்லி ஜென்ரலுக்கு மட்டும் தான் ஏஜ் கேட்டகரி இருக்குது. ஓகே. மற்றது எல்லாமே நீங்கள் 59 வரைக்கும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஏஜ் லிமிட்டே கிடையாது சார். ஓகே. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு தேர்வு இருக்குன்னு எப்போ தெரிஞ்சது, எப்போ படிக்க ஆரம்பிச்சிங்க சார்? நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி தான் சார் தெரியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஜேடிஓங்கிறத வந்து இந்த டிஎன்சி மூலமா நம்ம நடத்த போறாங்க அப்படிங்கிறது 2025 தான் அனௌன்ஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் தெரியும் போது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு போஸ்ட் வருதுங்கிறதே தெரியும் சார். ஓகே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் டிப்ளமோ இன் ட்ரிபிள் ஓகே முடிச்சுட்டு இன்ஜினியரிங் இன் ட்ரிபிள் ஓகே முடிச்சிட்டேன் சார். இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சுட்டு அப்புறம் ஆமாம் சார். ஓகே. அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க சார்? இப்போ நான் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். ப்ரொஃபஸராக இருக்கீங்க? இல்லை, நான் டீச்சிங் போஸ்ட்லங்க தான் இருக்கேன் இப்போதைக்கு. ஓகே. 3 ட்ரேடு நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல? ஆமாம் சார். 3 ட்ரேடுக்குமே வேற சிலபஸாக இருந்திருக்கும். எப்படி சைமல்டேனியஸாக படிச்சிங்க? ஒவ்வொரு ட்ரேடாக எந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்கள். முதல்ல சிலபஸ் தான் சார். ஃபர்ஸ்ட் சிலபஸ் எடுத்துக்கிட்டோம். சிலபஸ் எடுத்துட்டு அதை நம்மளுடைய புக்ஸில் எங்கே இருக்குது அதை எல்லாத்தையும் முதல்ல தேடி எடுத்தோம். அது எல்லாமே நம்ம படித்த டிப்ளமோ இன்ஜினியரிங்கு, அது இல்லாமல் ஐடிஐ புக்ஸையும் நம்ம ரெஃபர் பண்ணோம். இது 3த்தையும் ரெஃபர் பண்ணும்போது நமக்கு கிளியரான ஒரு ஐடியா கிடைச்சிது. ஸோ நம்ம அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த டாப்பிக்கை மட்டும் சூஸ் பண்ணி முதல்ல கண்டென்ட்டை நம்மளுடைய தியரியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஒய்க்யூவில் நான் வந்து ஒய்சிடி ஃபாலோ பண்ணேன். ஒய்சிடி புக்கு 2 புக்கு மொத்தம் 700 பக்கம், 2மே பிரிண்டட் போட்டு நல்லா அதை ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் நான் அதை வந்து ரெஃபர் பண்ணேன். ஓகே. அது இல்லாமல் யூடியூப்ல நிமி ஐடிஐக்கு அவங்களோட எதாவது கொஸ்டின்ஸு பிஒய்க்யூ ஆன்லைனில் எப்பயுமே நான் அதை சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பிஒய்க்யூ பார்த்தது ரொம்ப பேசிக்கு நம்ம டிப்ளமோ படித்ததாலையும் பிஒய்க்யூ பண்ணதால இப்போ போட்டு பார்த்ததாலையும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, ஈஸியாக இருந்தது. ஓகே. மார்க்குக்கு எது? ஓகே. இப்போ எலக்ட்ரிஷியன் ஒரு ட்ரேடு, அதுக்கு ஒரு 10 யூனிட் படிக்கணும். ஒயர்மேனுக்கு ஒரு 10 யூனிட் படிச்சிருப்பீங்க. ஒன்று சொன்னீங்க, அதுக்குமே 10 யூனிட் படிச்சிருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் ஜிஎஸும் படிக்கணும். எப்படி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணீங்க ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ள? நான் 3 சிலபஸுமே 80, 90 அந்த மாதிரி தான் சார். உங்களுக்கு 3மே வந்து உங்களுக்கு ஒரு சிலபஸ் படிச்சீங்கன்னா 3மே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே. உங்களுக்கு டெப்த் ஆஃப் கொஷின்ஸ் தான் டிப்ளமோக்கு வேறையாக இருக்கும். ஐடிஐக்கும் எலக்ட்ரிஷியனுக்கும் டெப்த் ஆஃப் கொஷின் தான் உங்களுக்கு வேரியேஷன் இருக்கும். மற்றபடி சிலபஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் படித்த ட்ரிபிள்ஏ படித்த அந்த 10 யூனிட் தான் நீங்கள் 3 வருஷம் படிக்கிறது இங்கே 10 யூனிட்டாக தான் வச்சிருக்கிறாங்க. டெக்னிக்கலுக்கு புக்ஸாக எதனா ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா என்ன புக்ஸை சஜஸ்ட் பண்ணுவீங்க? டெக்னிக்கலுக்கு பொறுத்தளவுக்கு நம்ம எலக்ட்ரிஷியன் ட்ரேடு கவர்மெண்ட்டுடைய அந்த இதுவும், ஒயர்மேனை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய புக்ஸு, அது இல்லாமல் நம்ம இன்ஜினியரிங்லேயோ டிப்ளமோ படித்ததுலையோ இதை நம்ம பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இந்த இதை வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும் சார். பேசிக் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த இதை பொறுத்தளவுக்கு. ஓகே. இப்போ ஜிஎஸ் பற்றி சொல்லுங்கள். ஜிஎஸ் வந்து ஒரு கடல் மாதிரி ஒரு 6 யூனிட் இருக்குது. அதுலேயுமே நிறைய படிக்கணும். 6வதுலேருந்து 12வது வரைக்கும் புக்ஸ் படிக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் அதுக்கு எந்த மாதிரி படிச்சிங்க? ஜிஎஸ் வந்து 2ஆக பிரிச்சிக்கலாம் சார். ஒன்று டெக்னிக்கல் ஆப்டிடியூடு ஒன்று, இன்னொன்று வந்து ஜென்ரல் சயின்ஸ் ஒன்று. ஸோ ஆப்டிடியூடு வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுங்கிறதால நமக்கு ஈஸியாகவே வந்துடும் சார். மினிமம் நான் எப்போ போட்டாலும் 20லேருந்து 23 போட்டுருவேன். ஓகே. கண்டிப்பாக. ஜிஎஸை பொறுத்தளவுக்கு நான் ஸ்டாட்டிக் ஜிகே அதை வந்து கொஞ்சம் நான் நல்லா பண்ணுவேன். இந்த முறை 10 கொஷினில் 9 கொஷின் ஸ்டாட்டிக் ஜிகேவில் நல்லா பண்ணேன். ஸோ எனக்கு ஜிஎஸ்ல வந்து கரண்ட்லேயே நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அது அடுத்தது நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிற எல்லா யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் நான் மேக்ஸிமம் பார்த்தது எல்லாமே என்னென்னா மராத்தான் சீரிஸ் தான் ஜிஎஸை பொறுத்த அளவுக்கு. ஸோ மராத்தான் சீரிஸை ஒரு எல்லா டாப்பிக்கும் மராத்தான் சீரிஸை நான் பார்த்துருக்குறேன். ஸோ அதை வச்சு நான் கிளியர் பண்ணிடுவேன். ஜிஎஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டே படிச்சிங்களா? இல்லை சார், நான் வந்து இப்போ டெம்பரரியாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒர்க் பண்ணிகிட்டே தான் இந்த எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணினேன். ஓகே. ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கும்போது நேரம் ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். நம்ம தூங்கணும், ஒர்க்கிங்க்கு ஒரு 8 ஹவர்ஸ், தூங்குறதுக்கு ஒரு 8 ஹவர்ஸ் அப்படின்னு போச்சுன்னா மிச்சம் 8 ஹவர்ஸ் தான் இருக்கும். அதை இப்போ எப்படி டைம் மேனேஜ் பண்ணீங்க? நான் வந்து ஒரு நாளைக்கு 160 கிலோமீட்டர் கமிட் பண்ணணும். அப் அண்ட் டவுன் 160 கிலோமீட்டர். ஓகே. ஸோ எனக்கு காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நைட்டு 7:30க்கு தான் என்னுடைய
நான் ஒர்க் பண்ண போகிறதுக்கும் ஒர்க் பண்ணிட்டு வர்றதுக்கும் எனக்கு அந்த டைம் முடிஞ்சிடும். ஸோ ஈவினிங் நைட்டு வந்து வீட்டுக்கு வந்து எனக்கு 10 மணிக்கு ஆரம்பிப்பேன், நைட்டு 12 மணி வரைக்கும் படிப்பேன். அடுத்து காலையில் ஒரு 4 மணிக்கு ஆரம்பிப்பேன், அடுத்து 6 மணி வரைக்கும் படிப்பேன். அப்படி படித்ததால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சது. அவ்வளோ நேரம் இப்போ அப் அண்ட் டவுன் 160 கிலோமீட்டர்ஸ்னா நிறைய டிராவல் பண்ணும்போது பாடி ஆட்டோமேட்டிக்காக டயர்ட் ஆகிடும். அந்த படிக்கிற சிந்தனை ரொம்ப குறைவாக இருக்கும். எப்படி உங்களால் முடிஞ்சுதுங்க படிக்க? சார் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனை நம்ம நினச்சி பார்க்கும்போது நம்மளுடைய அடுத்த லெவல் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் சார். ஓகே. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம எங்கே போகணுங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டோம்னா அதுக்கான எஃபர்ட்டு கண்டிப்பாக நம்மகிட்டேருந்து கண்டிப்பாக வரும். அது எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்பு வந்து நமக்கு அதுக்கு ஒத்துழைக்கும். இப்போ குடும்பத்துலலாம் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க? கண்டிப்பாக சார். என்னுடைய மனைவி வந்து திருமணம் ஆயிட்டு உங்களுக்கு? எனக்கு வந்து 36 வயசு ஆகுது. ஓ அப்படியா? ஓகே. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஓகே. என்னுடைய மனைவி தான் ஃபுல்லாக எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே. ஆமாம், அவங்க வந்து நேரம் எடுத்துக்கிட்டு பசங்களை பார்த்துக்கிறதும் சரி, எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஊக்குவிச்சதும் அவங்க தான். ஓகே. மகாலட்சுமி. எப்படி சொல்றது, நம்ம ஒரு சிங்கிளா இருக்கோம், நம்மளை நம்பி யாரும் இல்லைன்னா கூட ஒரு புஷ் கொடுத்து நம்மளால ஓட முடியும். எல்லாரும் நம்மளை நம்பி நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம மைண்ட்ல. அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? இல்லை அது உங்களுக்கு இருந்ததா இல்லையா? இல்லை சார், அதான் நம்ம எதிர்காலத்தை வந்து இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம நம்பி தான் நம்ம ஃபேமிலியும் இருக்குது. நம்ம எதிர்காலத்தை நம்ம அப்போ நினைக்கும் போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஸ்பிரேஷன் வந்துடும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் போட்டீங்க சார்? சார் ஜிஎஸ்ல 66 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 100. எலக்ட்ரிஷியன் ட்ரேட்ல எத்தனைனா 166 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 200. ஒயர்மேன்ல 163 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 200. ஓகே. இப்போ நீங்கள் நிறைய ட்ரேட் எழுதுறீங்க, ட்ரேட்ல வேற இது எழுதணும். ஜிஎஸ் ஒரே எக்ஸாம் தானே, இல்லை அதுவும் தனித்தனியாக எழுதுறீங்க? நீங்கள் 7 ட்ரேடு 8 ட்ரேடு கூட நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் எழுதலாம் சார். ஒரே ஒரு ஜிஎஸ் பேப்பர் ஓஎம்ஆர்ல நடக்கும். மீதி டெக்னிக்கல் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு சிஸ்டம் சிபிடி பேஸ்ல நடக்கும். ஓகே. இந்த ட்ரேட் மட்டும் வேற நாள் நடக்கும்? வேற நாள்ல வேற லொகேஷன்ல நடக்கும். வேற லொகேஷன்ல? ஆமா, எங்க வேணாலும் போடுவாங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க வேணாலும் போடுவாங்க. இது வேற இருக்கு. ஆமா, நான் ஒரு எக்ஸாம் கடலூர்ல எழுதினா, ஒரு எக்ஸாம் சென்னையில வந்து எழுதினா, ஒரு எக்ஸாம் கடலூர்லயே இன்னொரு எக்ஸாம் எழுதினா சார். ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம் முடிஞ்சு ஒரு ட்ரேட் முடிஞ்சு இன்னொரு ட்ரேடுக்கு எவ்வளவு நாள் கேப் இருக்குங்க? மேக்ஸிமம் 1 or 2 டேஸ் சார். 2 days. ஆமா, ஜிஎஸ் வந்து ஒரு 10ஆம் தேதி நடந்ததுன்னா ட்ரேட் எக்ஸாம் ஒரு 10 நாள் கழிச்சு ஆரம்பிக்கும். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் டே கூட வரலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் எக்ஸாம் தான் நடக்கும்? ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஜிஎஸ் தான் நடந்துச்சு. ஓகே. படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நீங்க என்ன மெசேஜ் சொல்றீங்க சார்? சார், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நல்லா கொஞ்சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் சார். அடுத்தது அவங்களோட பேசிக்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா எலக்ட்ரிஷியன் ட்ரேடையும் ஒயர்மேன் ட்ரேடையும் நல்லா அவங்களால ஈஸியாக கொண்டு வந்து கிளியர் பண்ணிட முடியும். பேசிக் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. ஒரு வெற்றி பெற்றுட்டீங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, அந்த மூமெண்ட் எப்படி இருந்தது? ஆர்டர் வாங்கினது எப்படி இருந்தது சார்? இது நான் வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மன் பிரபாகரன் சாருடைய கையால் நான் இன்னைக்கு ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். ஓகே. ரொம்ப பெருமையாக எனக்கு இந்த தருணம் நினச்சி பார்க்குறேன் சார். இந்த ஜேர்னில யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லலாம். முக்கியமாக என்னோட ஒய்ஃப் சார். ஓகே. மகாலட்சுமி, அவங்க இதுக்காக எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய அண்ணன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.